சினிமா நடிகர் கேப்டன் விஜயகாந்த் எப்படி பெற்றவர்? விஜயராஜுக்கு அப்புறமா விஜயராஜா இருந்து நான் நடிக்க வந்தேன். இங்கே வரும்பொழுதுதான் எனக்கு விஜயகாந்த் அப்படின்னு பேரை மாத்தினார் டைரக்டர் கே விஜயன் அவர்கள். அவர் தான் என்னை முத அறிமுகப்படுத்தினார். அதான் அறிமுகப்படுத்த அவர் தான் முதல் கதாநாயக அறிமுகப்படுத்தினவர் எம் ஏ காஜா அவர்கள். அவர் தான் முதல்ல என்னை நான் முதல்ல கூட விஜயன் சார்னு சொல்லிட்டேன். காஜா அவர்கள் தான் விஜயகாந்த் அப்படின்னு பேர் வச்சார். தூரத்திடி முழுவதும் நடிக்கும்போது விஜயன் சார் என்ன நினைச்சாரு, அந்த பேரை மாத்தி அமிர்தராஜ் அப்படின்னு வைக்கணும்னு நினைச்சார். அப்ப பிரஸ்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவர் இடுக்கியும் இளமைங்கிற படத்துல நடிச்சு நல்ல பேர் ரிஜிஸ்டர் ஆயிருச்சு, ஆகையினால விஜயகாந்த்ங்கிற பேர்ல இருக்கட்டும்னு சொன்னா அவர் விட்டுட்டார். இந்த விஜயகாந்த்ங்கிற பேர்ல வரும்பொழுது நான் பழசுகளை சொல்லனா கூட உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு புதுசு சினிமாவுலகம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒரு அப்ரோச், அது என்ன சொல்றது, அது எப்படியோ அது நகட்டுவாங்கன்னா அது ஒவ்வொரு விதமான மார்க்கெட் இருக்கிறவங்க, மார்க்கெட் இல்லாதவங்க, நடுநிலையா இருக்கிறவங்க பிரிச்சு வச்சுக்கிறவங்க. இப்படி ஏபிசி சென்டர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி கால்ஷீட் கொடுப்பாங்க கதாநாயகர். அந்த மாதிரி இருக்கும். அப்படி நான் எவ்வளவு கதாநாயகர் என்னோட நடிக்க மாட்டேன்னு சொன்னதும் உண்டு, பின்னாடி அவங்களே என் கூட நடிச்சதும் உண்டு. இது ரெண்டும் இந்த சினிமால சந்திச்சிருக்கேன். ஆரம்பத்தில் நான் சினிமால கஷ்டப்பட்டு தான் நான் முன்னுக்கு வந்தேன். சாதாரண முன்னுக்கு வரல. எல்லாருமே என்னை ஏதோ ஒரு கேவலமாக நினைத்துக் கொண்டு இல்லை இதற்கு இவர் அப்படின்லாம் சொல்லி, ஏன்னா சில சம்பவங்கள் நடந்தது அதை நான் சொல்ல விரும்பிக்கல, அது மறைச்சிட்டேன். முன்ன சொன்னேன், இப்ப அது சொல்லக்கூடாது எங்க நாகரிகம் கருதி நான் சொல்லல. எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடந்திருந்தாலும் கூட அந்த அசம்பாவிதங்கள் தான் என் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு படியா அமைஞ்சது.